அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த குரூப் 4 எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்ன எப்பவுமே அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஆன்சரை மட்டும் ஒப்பிச்சிட போறது இல்ல, நம்ம அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடா நம்ம லாஸ்ட் ஒரு 3 மந்தா கண்டினியூஸா நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம்ல, அதுல இருந்து மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரியும் நிறைய கேட்டிருக்காங்க. நீங்க நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து மரபு பிழையை நீக்கி எழுதுக. இந்த மரபு பிழைக்கு ரிலேட்டடா நம்ம நிறைய கொஸ்டின் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூரை போட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கூரை வேந்தனர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். செய்தனர், முடைந்தனர், வனைந்தனர் இதெல்லாமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாவுடைய ஓசைகள் 4 வகையான பா இருக்குல்ல, அந்த 4 வகையான பாவுடைய ஓசைகளும் கொடுத்திருக்காங்க. இதுல செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, ஓங்கலோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுதான் தவறு. அதாவது தூங்கல் ஓசை அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஓங்கல் ஓசை அப்படின்றது தவறு. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி தமிழ் ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எதிர்ச்சொல் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊக்கம் அப்படின்றது மோட்டிவேட் பண்றது. யாரை நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம்? சோர்வா இருக்க ஒருத்தவங்களை தான் நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். அப்போ ஊக்கம் இதோடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. இந்த பிரித்தெழுதுக நீள் உழைப்பு அப்படின்றது மோஸ்ட்லி நிறைய பேர் திங்க் பண்ணிருப்பீங்க நீண்ட உழைப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கிடையாது. நீள் பிளஸ் உழைப்பு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான். இதெல்லாம் வந்து இதுல பாருங்க, இது ரெண்டுமே வந்து சேம் ஒரே டாபிக் தான். தேம்பாவணில இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ தேம்பாவணி நல்லா படிச்சவங்களால கண்டிப்பா இது உங்களால அட்டன் பண்ண முடியும். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வலன். இதுலயும் நம்ம நிறைய பேர் யோசிக்க வேண்டிய என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசுன்றதுதான் செலக்ட் பண்ணிருப்போம். சோ அதுக்கு தான் வந்து தேம்பாவணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ஃபுல்லா படிக்கணும், லைன் பை லைனா படிக்கணும் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு, அது வந்து சோழ நாடு தான் சொல்லியிருப்பாங்க. சேரி மொழியார் செவ்விதிர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புணர்ந்த ஒரே. இது தொல்காப்பிய அடிகள் அப்படின்றது நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த அடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு. இதுதான், அதாவது இந்த முக்கூடர் பல்லு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பல்லு இலக்கியங்களை குறிக்கிறது தான் இது. சந்த இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம், விளக்கப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா செய்தி படம். தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டஃபா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. முத்துசாமி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் சிரவண பிதுர்பத்தி. இந்த தன்வினை பிறவினை இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல கொடுத்திருக்க இலக்கணம் ஃபர்ஸ்ட் 2 இலக்கணமே இந்த குழந்தைங்களை பயமுத்துற மாதிரி கொடுத்துட்டாங்க. தன்வினை பிறவினைன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம், ஆனா அதுக்குள்ள விஷயத்த பார்த்தா ஈஸியா தான் இருக்கும். பிறவினை சொற்றொடர்கள் அப்படின்னும் போது வருவித்தான் திருத்தினான். நம்ம லாஸ்டா கூட நம்ம இந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்கோடைய புக் பேக் ஆன்சரை நம்ம பார்த்திருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிறவினை தொடர் அப்படின்றது வருவித்தான் திருத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா,
பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இதுக்கான ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். இது எதிர்மறை தொடர் கிடையாது. சரிங்களா? எதிர்மறைனா நெகட்டிவா இருக்கணும். இது கான்செப்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு. செய்வினை தொடர், செய்யப்பாட்டு வினை அப்படின்னும் போது மீட்டப்பட்டது அப்படி ஒரு யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது அப்படி வரும். விளைவு தொடர் அதுவும் கிடையாது. விளைவு தொடருக்குள்ள ஒரு 4 டாபிக்ஸ் இருக்கும். அந்த 4 டாபிக்ஸ்ல இது கிடையாது. அப்போ விடை தெரியவில்லை அப்படின்றது ஒரு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செய்வினை தொடர். இந்த செயல் இவங்களால செஞ்சாங்க அப்படின்றத சொல்றது செய்வினை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைத்தல் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருளை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது. அப்போ இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தகைய முதலீட்டை பெறுவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா 14 அப்படின்றது நம்ம அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். அப்போ 14 அப்படின்னா அது 18 குறிக்கிறது தான் 14. எண் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒண்ணு பயன்படுத்துவாங்க. இந்த எண் அப்படின்றது 8 அப்படின்ற ஒரு நம்பரை குறிக்கிற ஒரு சொல். இனியவை 40 நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நல்லா ஆன்சர் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி டைரக்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். இன்டைரக்டா கேட்காம இனியவை 40 ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது இதெல்லாம் நானே கூட எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் தான். இது எனக்கு எந்த கிளாஸ்ல இருக்குன்றது கூட எனக்கு டவுட் தான். நிறைய வந்து ப்ரீவியஸ் புக் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நாகனவாய் பறவைகள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உத்திரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்குத்தர். இதுவும் பாத்தீங்கன்னா பழைய புக்ல இருக்கு இந்த உத்திரகாண்டம். இதை பத்திலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் வாணிதாசன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. பகுத்தறிவு கவிஞர் நம்ம சேனல்ல அதிகமா போட்டிருக்கேன் இந்த கொஸ்டின். குவிஸாவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாவும் போட்டிருக்கேன், போஸ்டாவும் போட்டிருக்கேன், எல்லா இதுலயும் போட்டிருக்கேன். இந்த இது உடுமலை நாராயண கவி அப்படின்றது ஆன்சர். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதிதாசன். வா அப்படின்ற சொல்லுடைய வினைமுற்று. கொஸ்டின் பாருங்க எப்படிலாம் கேட்டிருக்காங்க. வந்தால் வந்தன்றது கிடையாது, வந்துன்றது கிடையாது, வந்தவர்ன்றது வினையாளனையும் பெயர். அப்ப ஆன்சர் வந்தால் அப்படின்றது. ராமன் வந்தான். இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து நீங்க மார்க் எடுக்கணும்னே கேட்டுருவாங்க போல. இது வினைமுற்றத்தோட. ஓர் அடியுள் 1, 3, 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுறுத்து நிற்பது மேற்கதுவா எதுகை. இந்த எதுகையோடைய டைப்ஸும் நம்ம சேனல்ல தனியா வீடியோவா போட்டிருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணுங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த ஆன்சர் கொடுத்தவங்க நம்ம வியூவர்ஸ்ல ஒருத்தவங்க தான். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஷேர் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலா அவங்கள நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு இருந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல நெக்ஸ்ட் கொஸ்டின் 28 கொஸ்டின் என்ன. இதுல பயின்று வந்துள்ள மோனை வந்து பொழிப்பு மோனை. மோனைக்கு நான் இன்னும் வீடியோ போடல அதோட டைப்ஸ்க்கு, ஆனா கண்டிப்பா போடுறேன். எவ்வகை வாக்கியம். பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது கட்டளை வாக்கியம், செய்தி வாக்கியம் கிடையாது. ஒரு கட்டளையா இருக்கிறது வந்து கட்டளை வாக்கியம். இது தொடருடைய டைப்ஸும் போட்டிருப்பேன். இமிழிசை அப்படின்றது வினைத்தொகை. இமிழ்ந்த, இமிழ்கின்ற, இமிழும் அப்படின்ற 3 காலத்தை மறைச்சு வந்திருக்கனால. மல்லிகை சூடினால் அப்படின்றது பொருளாகு பெயர். அந்த சினைக்கு அதுக்கு குறிக்காம அதோடைய பொருளுக்கு ஆகி வந்திருக்கனால இது பொருளாகு பெயர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பெயின் ஹாங். இப்போ நான் ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணியிருந்தா தெரியவில்லைன்றது தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 10th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்றவர் தாமோதரனார். இதுவும் புதுசான ஒரு கொஸ்டின் தான். தமிழ் பதிப்புலகின் தலைமகன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா நோட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா
மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். அப்ப ரெண்டுமே சரிதான், ரெண்டு கூற்றுமே சரிதான். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். இதுவும் நம்ம சேனல்ல ஒரு போஸ்டா போட்டிருக்கேன். ரா இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஜெம்மேஸ்வரம் கோவில். இதுதான். சங்க இலக்கியத்தில் கரகாட்டம் அப்படின்றது குடக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னவங்க திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தர் பத்தி நமக்கு நீங்க விக்கிபீடியாலயோ கூகுள்லயோ போய் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுல அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. காங்கா சானியா நம்ம சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இதுல டி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கா கா சா வந்துருச்சு, தா நா வந்துருச்சு, இந்த நாளே வந்திருக்கு. இந்த நாக்கு அப்புறம் தான் பா வரும், பாக்கு அப்புறம் மா வரும். இதுதான் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தா அப்படின்ற வேர் சொல்லுடைய வினையால் அணையும் பெயர் தந்தவர். வினையால் அணையும் பெயர்னால இந்த செயல் மூலமா உங்களை குறிக்கிறது. வேர் சொல்லை தேர்வு செய்க. சென்றால் அப்படின்றதுடைய வேர் சொல் செல். வேர் சொல்ன்றது எப்பவுமே கட்டளையா தான் வரும். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. சூழ் சூழ் சூழ். இது அந்த பூக்களுடைய இது குறிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்றது தான் கரெக்டானது. பிழையற்ற தொடர் அப்படின்னும் போது எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஆப்ஷன் ஆன்றது தான் கரெக்ட். பாடை மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க பல மொழி பேசும் மக்கள். இந்த கொஸ்டின் எனக்குமே புதுசுதான். நெக்ஸ்ட் பார்க்க இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் எதனா 2 கொஸ்டினுக்கு நமக்கு நல்ல ஆன்சர் தெரிஞ்சிச்சுனாலே மத்ததெல்லாம் எழுதிடலாம். பார்த்தோன்னே ஆன்சர் தெரிகிறது. மணிமேகலை சிலப்பதிகாரத்தை எழுதினவங்க இளங்கோவடிகள் சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது பாருங்க 2 இடத்துல அந்த இது கொடுத்துருக்காங்க. அப்போ மத்த வேற ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சேக்கிழாரால பெரியார் புராணம் எழுதப்பட்டது. இதுலயும் பாருங்க 2 இது ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இதுல நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது 2 காமனா எல்லாருக்குமே தெரியும்ன்றது அவங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப மணிமேகலையை எழுதினவங்க சீத்தலை சாத்தனார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷன் பி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது அப்படின்ற சொல்ற காப்பியம். மூவர் அப்படின்னும் போது சிலப்பதிகாரம் தான். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்து நீத்து ஒரு போதேனும். இதுல நீபவனம் அப்படின்றது உபவனம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது 11th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்டோ 11th ஸ்டாண்டர்ட் புக்லயோ இருக்கும். தமிழக கல்வி வரலாறுன்ற லெசன்ல இருக்கும் இந்த கொஸ்டின். இது எல்லாமே அப்ப நம்ம கேர்லெஸ்ஸா விட்டு இருந்தா இது கண்டிப்பா மார்க் எடுத்துக்க முடியாது. வித்யாரம்பம் அப்படின்றது வித்யாரம்பம் பார்த்தவனே கல்வி தொடக்கம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. 2 இடத்துல 3வது ஆப்ஷனா அது கரெக்டான ஆன்சர் வச்சிருக்காங்க. சோ அப்ப நமக்கு வேற ஏதாவது ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சீதள பாத்திரம்னாலே அது தாழை மடல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஆன்சர் எதுன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர் தேவநேய பாவனார். இதுவுமே 10th ஸ்டாண்டர்ட் புக்ல ப்ரீவியஸ் இயர் புக்ல இருக்கு தேவநேய பாவனார் பத்தி. இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அகன்ற உலகம். இது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கு. பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமா அந்த முல்லைப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின் ஓப்பனா அப்படியே கேட்டிருக்காங்க. புக்ல இருக்கிறத நிறைய கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. மரத்தை இலை காக்கும் அப்படின்றது பழமொழியை நிறைவு செய்யணுமா? மானத்தை பணம் காக்கும். ஆன்சர் மோனை சொல் கண்டறிக்க சொல்றாங்க. மோனை அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னு போல வருது மோனை. இதுமே பாருங்க பார்த்த உடனே ஆன்சர் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கொஸ்டின் பாருங்க, உவமைக்கு கொடுக்கிற பொருள். இதுவுமே நம்ம சேனல்ல ஷார்ட்ஸா நிறைய போட்டிருக்கோம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்றது ஒற்றுமையின்மை, அது சேர்ந்திருக்கு அதுல, அதை சொல்றாங்க. பயனில்லாத கலர் நிறத்திற்கு
கல்லாதவர்கள், இது 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். தீக்காயம் பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தீயினால் சுட்டவர், பொருளை காக்காதவர், இது எல்லாமே கிடையாது, நாவை காக்காதவர் தான். நாவினால் சுட்டவிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவள்ளுவர் சொல்லுவாரு. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இது வந்து உவமை அணி. போலன்றது நச்சப்படாதவன் நச்சு மரம் அப்படின்றத கம்பேர் பண்ணிருக்காங்க உவமை அணி. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் வெற்றி வேட்கை கிடையாது, நன்னெறி கிடையாது, ஞானக்குரல் தான் கரெக்டான ஆன்சர். புலமை பெருங்கடல் வே சாமிநாதர், இதுவுமே புலமை பெருங்கடல். இதெல்லாம் நம்ம சேனல்ல ரெகுலரா போடுற போஸ்ட். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றது. கால்டுவெல், இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. தாதா சாஹேப் பால்கே, இந்த விருது இப்ப லாஸ்டா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்தாங்க. அது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1969. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்ட்டு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள், இது சொன்னவர் நான் முத்துசாமி. குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படின்ற பழமொழி. உழைக்காதவன் செல்வம் அழியும். குந்தி தின்றால் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்றவங்க, உட்காந்து சாப்பிட்டுனே இருந்தா எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம அதை சாப்பிட்ற பொருள் என்னாகும், குறையும். அப்போ உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படின்றத சொல்றாங்க. அகர வரிசைப்படுத்துக, அதே கான்செப்ட் தான். பின்றது கரெக்டான ஆன்சர். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. குடும்ப விளக்கு கிடையாது, குடும்ப விளக்கு பாரதிதாசன்து. சீரா புராணம் கிடையாது, மருமக்கள் வழி மானியம் கிடையாது, குயில் பாட்டு. இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அட்டன் பண்ணிருப்பேன். வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிறெங்கே, இது பாடினவங்க இது காலமேக புலவர். எனக்கு இந்த ஆன்சர் கீ மேக் பண்ணி கொடுத்தவங்க கொஸ்டின் முதற்கொண்டு தவறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா நீங்க எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு. நாகரிகம் கருதி, ஓகே, இதுவுமே தனியா வீடியோ போட்டிருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல பார்த்துருந்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்கான ஆன்சர் உங்களால ஈஸியா அட்டன் பண்ணிருக்க முடியும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத இது தப்பு. ஒரு சொல்லுக்கு மாறாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல். அப்ப வந்து ஃபர்ஸ்டும் லாஸ்டும் தான் கரெக்ட், நடுவுல இருக்கிறது தப்பு, செகண்ட் தப்பு. வெண்பாவுக்குரியது செப்பல் ஓசை. கடவுளே, என்னப்பா இது, குழந்தைங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஓகே, பார்ப்போம். இதுலயுமே எப்பவுமே நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன், தெரிஞ்சதுக்கான ஆன்சர் முதல்ல எழுதிடணும். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பாத்தீங்களா எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த சிலப்பதிகாரத்தை வச்சு பார்த்தோன்னே நம்மளால ஆன்சர் எழுத முடியும். பின்றது தான் கரெக்டான ஆன்சர். 2 தடவை எனக்கு இதே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்துவது நாடகம். நாடகத்தை தான் வந்து உணர்ச்சியோடு வெளிப்படுத்த முடியும். மக்கள் கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்க ஒரே கொஸ்டின் பேப்பர்ல. நெக்ஸ்ட், தவறான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் தப்பு, அதுதான் ஆப்ஷன் பி. பார்த்தோன்னே தெரியும் இது பழமையான நூலகம். இதுவுமே ஓகே, இதெல்லாமே போஸ்டா போட்டிருக்கேன் நான். பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் வந்து தப்புன்ட்டு. விடைகளுக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு போடலாம். மற்ற எல்லாமே தப்பு, இதுதான் சிறந்தவர் யாருன்றதுதான் கரெக்ட். செந்தமிழ் பண்பு தொகை. ஓகே, காவிய தரிசனம் தண்டி அலங்காரம். இந்த ரெண்டு கொஸ்டினுமே போஸ்டா நிறைய இடத்துல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகலார். ஓகே, அதான் கரெக்ட். கரையை பொறு, அப்ப 2ஆம் வேற்றுமை தொகை ஐ அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு.
புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். வல்லவன் ஏவ வானூர்தி புறநானூறு. இந்த புறநானூறுல இருக்க வரிகள் எல்லாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்காங்க. புறநானூறு பாடல்னு சொல்லிட்டு 6th இருந்து 12th வரைக்கும் எந்த புக்ல கொடுத்தாலும் நீங்க ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. எல்லா வருஷமும் புறநானூறு பாடல் கண்டிப்பா ஒரு கொஸ்டினா கேட்டுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா புறநானூறு பாத்தீங்க, திருப்பியும் பாருங்க. The 400 songs of war and wisdom அப்படின்னு சொன்னது யாரு? இதுவுமே வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட். இதுவுமே ஒரு புக்ல நான் பார்த்திருக்கேன். எனக்கு புக்கு கரெக்டா தெரியல, 11th 9th கரெக்டா தெரியல. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம். இதே கொஸ்டின் பாருங்க, செகண்ட் டைம் ரிப்பீட்டடா வருது. தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படின்றது இப்பதான் மேல ஒரு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. சேம் அதே கொஸ்டின்ல அதே கொஸ்டின் பேப்பர்ல இன்னொரு தடவை கொடுத்திருக்காங்க. மஞ்சட் காமாலைக்கு எளிய மருந்து மூணுமே கொடுப்பாங்க. கீழா நெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லின்னு சொல்லிட்டு. கீழா நெல்லி நம்ம காமனா கேள்விப்பட்டிருப்போம். மோஸ்ட்லி எல்லாருமே அதை செலக்ட் பண்ணதான் சான்சஸ் இருந்திருக்கு. உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். உப்பு கரிப்பு அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். இதுவுமே நம்ம சேனல்ல போஸ்டா போட்டிருக்கேன். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் ஆண்டவா. நிறைய கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ஏன்டா நான் எக்ஸாம் அட்டன் பண்ணாம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கஷ்டப்படுறேன். திருவி கல்யாண சுந்தரனார். சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க இது யாரு இதை பாராட்டினாங்கன்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. மனக்குரங்கு அப்படின்றது உருவகம், அதாவது உவமையே உருவகமா வருது. மனமே குரங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. வந்து கடல், ஆழி, பறவை இது எல்லாமே கடலை குறிக்கிற ஒரு சொல். ஆறுன்றது மட்டும்தான் இதுல ஆட் ஒன். பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். என்ன கேட்டா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையனை எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லியிருந்தா கூட அவன் மோஸ்ட்லி 50 மார்க்காவது எடுத்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஓகே, இதுல எங்க பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இதுல பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா, சந்தி பிழை வல்லினம் எங்க மிகும் எங்க மிகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏழை கிழவன் ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்புக்கு பக்கத்துல நமக்கு வல்லினம் மிகும் அப்படின்றது நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். 93 ஐ அப்படின்றது தலைவன். ஒரு ஃபிக்ஷன் அப்படின்றது புனைவு. எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க பாருங்களேன். கத்துங்குயிலோசை இது மரபு வழி. இந்த ஒரே ஒரு கொஸ்டினை ஒரு 4-5 தடவை நான் போஸ்டாவும் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸாவும் போட்டிருப்பேன். மணிமொழி கோவை அப்படின்றது நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. திருவிருத்தம், நம்மாழ்வார் இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். இது எனக்கு புதுசா தான் இருக்கு இந்த கொஸ்டின். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மார்கழி திங்களில் திருமால் கோயில்களும் வீடுகளில் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தேவாரம் சிவபெருமானுக்காக பாடுறது. நாச்சியார் திருமொழி கிடையாது, திருவாய்மொழி கிடையாது, திருப்பாவை தான். தமிழ் பெருங்காவலர் தேவநெய்ய பாவனார். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின். நீங்க ரெகுலரா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா 80+ எடுக்க முடியும், 90+ கூட எடுக்க முடியும் என்ன கேட்டா. ஏன்னா ரொம்ப 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 ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க எனக்கு ரெகுலரா கமெண்ட் பண்ற ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, தமிழ் ரொம்ப ஈஸியா இருந்தது மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே, நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே. நீங்க பார்க்கல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.